தாயும் கரப்படுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேன். பரஸ்பர உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரோ பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கண்டேன் இல்லாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காத்து பற்கடிக்கும் கதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருப்பார், துன்மார்க்கரோட வழியோ அழியும். நீதிமொழிகள் சோதனை சகிக்கிற மச்சன் பார்க்கலாம். யாக்கோபு 1:12 ஒரு பார்த்து சுமத்தி பிரமாணத்தை நிறைவாக உலகம் எங்கும் பொருள்களில் எழுதப்படும்படி அவசர என கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சீனை என்பது தேசத்தில் என்னும் போது இந்த 3ஆம் கட்டளை பிறந்தது. அந்தபடி பொருள்களை பெறுதல் முன்படி எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள்.
அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் மொத்தத்தாலும் குடும்பத்தாலுமாய் இருந்தபடி தனக்கு மனைவியால் நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே ஒளிமணி பெண்கள் வரும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்த யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவர்கள் அங்கே இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர் தன் முதல் பேரான மகனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கேட்டான். லூக்கா 2:1-7 அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 50:2. இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் கூடாது எல்லாம் தேவனாலே கூடும் என்றார். மத்தேயு 19:26. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதவர்கள் எல்லா மனுஷனுக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். ரோமர் 12:17. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசாக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். அமர்ந்த தண்டனைகளை இரட்டை கொண்டுபடுகிறார். என் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்தில் இருந்த நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருந்ததில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் ஜீவனுள்ள நாள் என் பாத்திரம் இருந்து வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:1. எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று தொடங்கிக் கொண்டனர். இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு என்று உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டார் என்றார். லூக்கா 21:4. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாயை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்வானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:13. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 12:27. தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு என நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தது. பிலிப்பியர் 2:10. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 15:6. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. இப்பொழுது கோடரனுக்கு மரங்களின் வேறறுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்றார். லூக்கா 3:9. 10 வாதைகள். முதலாம் வாதை தண்ணீர் ரத்தமாய் மாறியது. இரண்டாம் வாதை தவளைகள். மூன்றாம் வாதை பேன்கள். நான்காம் வாதை வண்டுகள். 5ஆம் வாதை கால்நடை கொரிய நோய். 6ஆம் வாதை கொப்பளங்கள். 7ஆம் வாதை கல்மழை. 8ஆம் வாதை வெட்டுக்கிளி. 9ஆம் வாதை இருள். 10ஆம் வாதை முதலாம் மகன் சாவு. யாத்திராகமம் 7-12 அதிகாரம். கூட ஒரு குடும்பத்தை அவர்